என்னாச்சு? ஒரே கவலையா இருக்குமா. ஒரே கம்பெனில 2 பேரும் பொறுப்புல இருக்காங்கன்னு இப்பதான் சந்தோஷப்பட்டேன். ஆனா சுரேஷ் பேசினதை நினைச்சா இது ஒரு பிரச்சனையா வந்துருமோன்னு பதட்டமா இருக்குமா. இதுக்கு தான் முதல்லயே சொந்தக்காரங்கள்ட்ட தள்ளி இருக்கணும், ஒட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தான் சுரேஷ் அங்க வேலை பார்க்க வச்சீங்க. ஆனா இப்போ சுரேஷ் பேசினதை கேட்டல. நாளை பின்ன கம்பெனில நடக்கிற பிரச்சனை அண்ணன் தங்கச்சி பிரச்சனையாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா. என்னமாமா நீங்க? அப்படிலாம் நடக்காது. நடக்க கூடாதுங்கிறதாமா என்னோட வேண்டுதல். அக்கா, என்னக்கா இது? இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்ளோ நடந்திருக்கு. உடம்பெல்லாம் நடுங்குதுரி. இது மட்டும் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவாரு. அக்கா இருக்கா, இதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்னங்க என்னங்க? என்ன வீணா வேணும்? காபி, டீ, பாதாம் பால் ஒரு மண்ணு வேணாம், உள்ள வாங்க. பேட்டரை சொல்லி இருப்பா, பயத்தை கலக்கி இருக்கும், அதான் வேணான்ட்டு போறா. என்னங்க, கணேசனுக்கு போன் பண்ணுங்களேன். எதுக்கு? எதுக்கா? அந்த பிரகாஷ், சரோஜா, விஜயா, கணேச இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வைக்க போறானாம். என்ன சொல்ற வீணா? நீங்க முதல்ல கணேசனுக்கு போனை போட்டு எந்த உண்மையும் மாமா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. கணேச எல்லா உண்மையும் சொன்னா நான் மாட்டிக்குவேன். அதுக்கு தாங்க சொல்றேன், முதல்ல கணேசனுக்கு போன் பண்ணுங்க. நான் சிக்கலாம் மாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க சிக்கணும். ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா வீணா. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. போட்டாதானே எடுப்பா. எடுக்கவே மாட்டேங்கிறா வீணா. ஒருவேளை பிரகாஷ் யார் போனையும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டானோ என்னவோ. இருக்கும் இருக்கும். ஐயோ அக்கா, ஐயோ, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லங்க, ஹோட்டல்ல ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணா, அதான் போலீஸ கூப்பிடலாமான்னு கேட்டாங்க. கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? யோசிக்காம அள்ளி விடுறாளே. என்னடி? அவங்கள எதிர்பார்த்துதான் மாமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஐயோ அக்கா, உன்கிட்டயும் விஷயத்த சொல்லலன்னு சொல்ற. அப்போ அவன் சொன்னதை இவரு நம்பிட்டாரோ? ஒன்னும் புரியலடி. அந்த சரோஜா உளறி வச்சானா நம்ம கதை முடிஞ்சது. ஆமாங்கடி, உங்களுக்கு நல்ல நேரம் முடிச்சு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற சத்யா? ஆமாக்கா, காயத்ரி அக்காவோட சதி எல்லாமே எனக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இப்ப பிரகாஷ் எங்க அத்தை, கணேசன், விஜய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. காயத்ரி அக்கா நல்லவங்கன்னு நம்பி நம்ம இத்தனை நாள் மோசம் போயிட்டோமே சத்யா. அக்கா, அவங்க இந்த சொத்து முழுக்க அனுபவிக்கணும், அதை தானே எடுத்துக்கணுங்கிற பிளான் எல்லாமே இப்ப வெளியில வரப்போகுது. அதுக்கு உண்டான எல்லா தண்டனையும் அவங்க அனுபவிச்சு ஆவாங்க. நிச்சயமா சத்யா. பிரகாஷ் என் மகன் தான். ஆனா அவன் தப்பு பண்ண போது நான் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல. காயத்ரி இந்த வீட்டு மூத்த மருமக, பொறுப்பா இருப்பா, எல்லாரையும் அனுசரிச்சு போவான்னு நினைச்சேன். ஏன் பிரகாஷ்க்கும் எனக்கும் எவ்வளவு சண்டை வந்தது எல்லாம் அவளால தானே. எத்தனை தடவை நான் பிரகாஷை திட்டிருப்பேன் அவளுக்கு மரியாதை கொடுறான்னு. ஆனா காயத்ரி இப்படி எல்லாம் பண்ணுவான்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? காயத்ரி பண்ணது தப்பு தான். அந்த தப்புக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. எந்த தயவு தாட்சணியமும் கிடையாது. இந்த விஷயத்துல குமார் முடிவு எடுக்கிறானோ இல்லையோ, நான் முடிவு கட்டுறேன். என்னங்க? என்ன ஜானகி, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. இனிமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இதோட எல்லாம் முடிஞ்சது. ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு ஆரம்பிக்குதுங்க. என்ன சொல்ற? சரோஜா இங்க வந்து எல்லா உண்மையும் சொன்னா குமார் என்ன செய்வா? காயத்ரி அடிச்சு வெளியில அனுப்புவான். ஒரு பையன் தன்னோட நியாயத்தை சொல்லுவான், ஒரு பையன் தண்டிப்பான். அம்மாவை பிரிஞ்சா மோனிஷாவோட நிலைமை என்ன ஆகுங்க?
இல்ல ஜானகி, இந்த விஷயத்துல நாம உண்மைக்கு தான் மதிப்பு கொடுக்கணும், உறவுக்கு இல்ல. இந்த விஷயத்துல நான் காயத்ரியை மன்னிக்கவே மாட்டேன். அது சரிங்க. ஆனா மோனிஷாவோட நிலைமை. தப்பான விஷயத்துல தப்பு செய்யறவங்களுக்கு இடம் கொடுத்து மன்னிச்சா அதுவே அவங்களுக்கு சாதகமாயிடும். மன்னிப்புங்கிறதும் தண்டனைங்கிறதும் உறவுகளை பொறுத்து இல்ல, செய்யற குத்தத்தை பொறுத்தது. வந்துட்டாங்கப்பா. காயத்ரி ஆ? வா. அப்பா கேளுங்கப்பா, சொல்லுவாங்க. குமார் நீயே கேளு. ஆண்டி, ஸ்டேஷன்ல என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்கல்ல, அதை இங்க சொல்லுங்க. அந்நியரே, எனக்கு 1.25 கோடி கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக கார்த்திக்கோட கிரனைட் லாரிய கவுக்கறதுக்கு கேகாம்பரம் வீட்டுல உட்காந்து பிளான் பண்ணி அதை செஞ்சு காட்டிருக்கீங்கல்ல ஆண்டி, அதை நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, இதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க. பிரகாஷ், பயப்படாம தயங்காம சொல்லுங்க, எல்லாம் உண்மையை சொல்லுங்க. என்ன பிரகாஷ் இது? சொல்லுன்னா நான் என்னத்த சொல்லுவேன்? என்ன சொல்றீங்க? பிரகாஷ், எங்களை நீ ஸ்டேஷன்ல காப்பாத்தின, வெளியே கொண்டு வந்த. அதுக்காக நான் காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக இல்லாத பொல்லாத விஷயத்த சொல்லுன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? என்னது அக்கா ரூட் மாறுறாங்க? அக்கா அது வந்து டேய், என்ன நீ சும்மா இரு. ரூட்டை மாத்திராளே. தட்டி தம்பி, சத்யா எங்க வீட்டு பொண்ணு. அவ நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என் எண்ணம். அதை உங்ககிட்ட சொல்லி
நீங்க எல்லாரும் எந்த சண்டையும் இல்லாம ஒத்துமையா சந்தோஷமா இருங்கன்னு நேர்ல எல்லார்கிட்டயும் சொல்லலாம் தான் வந்தேன். மத்தபடி பிரகாஷ் தம்பி சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன விளையாடுறீங்களா? கோச்சுக்காது பிரகாஷ். நீ காப்பாத்துனங்கிறதுக்காக உனக்கும் அன்னைக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல நான் பொய்யா சொல்ல முடியும் சொல்லு? தப்பா எடுத்துக்காதப்பா. ஐயா, எனக்கு இது விஷயமா எதுவுமே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னலாம் சொன்னீங்க? நீங்க வந்து மாத்தி பேசுறீங்க. என்ன பிரகாஷ் இது? உனக்கும் அன்னைக்கு இருக்கிற சண்டையில என்ன அம்பா போ சொல்றியப்பா? என் நிலைமையே ஒரு மாதிரி இருக்கு. பெத்த பையன், பொண்ணு, கட்டின புருஷன் எல்லாரும் என்ன ஒதுக்கி நான் பண்ண பாவத்தை கழிக்க நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு பாவத்தை நான் எப்படி செய்வேன்? உண்மையா இருந்தா சொல்லலாம், இல்லாதப்போ எப்படிப்பா? அத்தை, சும்மா நடிக்காதீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க சொல்லாமல உங்களை இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. உண்மையா சொல்லுங்க. என்ன சத்யா எப்படி கேக்குற? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேமா. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நடந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க. இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. ஐயா, நீங்க பெரிய மனுஷன், நானும் தெரிஞ்சவரு. பிரகாஷ் அவருக்கும் காயத்ரிக்கும் இருக்கிற பிரச்சனைய எங்களை வச்சு தீர்த்துக்க நினைக்கிறாரு. நான் ஏதோ ஜோசியம், சாமி அது இதுன்னு பண்ணுவேன ஒழிய இந்த லாரியை கவுக்கிற விஷயம்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம அன்னைக்கும் குழந்தைனுக்கும் இருக்கிற சண்டைக்கு நடுவுல என் மாப்பிளைக்கு எப்படி நான் நஷ்டத்தை உண்டாக்குவேன்? சரோஜா நாடகத்தை எப்படி போடுறா? டேய், என்னடா இதெல்லாம்? பிரகாஷ், என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. இப்பவும் சொல்றேன், நீ என்ன ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயா வரேங்கய்யா. அம்மா வரேம்மா. எல்லாருக்கும் வரேன். சொல்லுவீங்க சொல்லுங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்னு கூட்டிட்டு வந்துட்டு கண்டதையும் சொல்ல வைக்க பார்த்தாங்க, முடியல. அவங்க நியாயம் தெரிஞ்சு பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அவர் என்ன சொல்லுவார் வினோ? இல்லக்கா, உன் உயிரை காப்பாத்தின ஒரே காரணத்துக்காக மாமா மனசுல உன்னை பத்தி தப்பா நினைக்கணும்னு எவ்வளவு டிராமா. இருக்கட்டும் வினோதினி, நாம கோடீஸ்வரங்களா இருந்தா சொத்து விஷயத்துல இது நமக்கு தேவையில்லைன்னு பேசலாம். அப்ப நம்புவாங்க. நாம தான் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்திருக்கோமே, என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் உண்மையா இருக்குன்னு தானே நினைப்பாங்க. நமக்கு சப்போர்ட் பண்ண அண்ணன் தம்பிங்கன்னு யாரு இருக்காங்க? நாம அனாதைங்க வினோதினி. இது நம்ம தலை விதி. எப்படியோங்க உங்க தம்பி உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு நினைச்சு ஒவ்வொன்னும் பண்றாரு.
நீங்களும் அதுக்கு தலை சாய்க்கிறீங்க. எனக்கு இந்த வீட்ல இருந்த ஒரே ஆதரவு நீங்க மட்டும்தான். இப்போ இப்போ நீங்களும் காயத்ரி, சாவித்திரி தோத்துச்சு. என்னமா நடிக்கிறா? டேய், என்னடா அதெல்லாம்? குமார், உன்கிட்ட நான் போய் சொல்லல. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொன்னாங்க. இங்க அப்படியே மாத்தி பேசுறாங்க. அவங்க சொல்லாம நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்றேன், அவங்களை இங்க கூட்டிட்டு வரேன். பிரகாஷ், என்னடா அது? அப்பா, இதுல முழுக்க முழுக்க பெரிய சதியே இருக்குப்பா. அங்க எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னவங்க இங்க அந்நியார் முன்னாடி எதையுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அந்நியார கைய காட்டினா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னை மாட்டி விட்டுருவாங்களோன்ற காரணத்தை தவிர வேற எதுவும் இல்லப்பா. அதனாலதான் மாத்தி பேசுறாங்க. குமார், இப்போ உன்கிட்ட நிரூபிக்க முடியாம நான் சரிக்கு இருக்கலாம். ஆனா உண்மை இதுதான். கூடிய சீக்கிரம் ஒட்டு மொத்தமா வெளியே வரும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. பிரகாஷ், சுத்தி சுத்தி சதி நடக்குதுப்பா. வாப்பா வா. நாடகம் போட்டு ஏமாத்திட்டாளே. கணேசன் பயல சொல்லணும். அவனாச்சும் சொல்லிருக்க கூடாது. என்னக்கா லூசு மாதிரி பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்களே. அக்கா, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லி தானே பிரகாஷ் சொன்ன. அத சொல்ல தானே அவன் நம்மள அங்க அழைச்சிட்டு போனா. நம்பி கூட்டிட்டு போனவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேக்கா. பிரகாஷ் இல்லனா நம்ம வெளியில வந்திருப்போமா சொல்லுங்க? அந்த இன்ஸ்பெக்டர் அந்த மிதி மிதிச்சான். விட்டுருந்தா பேப்பர் அது இதுன்னு நம்ம 3 பேர் மூஞ்சியும் போட்டோவா வந்து சந்தி சிரிச்சிருக்கோம். அதுல இருந்து காப்பாத்துனது யாரு? அவன் தானே. அட அத கூட விடுங்க. நாம நன்றி மறக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. அவன் நம்மளை காப்பாத்துனதுக்காக சொல்லாட்டியும் உண்மையை சொல்லியிருந்தா நாம இருக்க அவன் வீடாவது புடிச்சு கொடுத்துருப்பான்ல. இப்படி ரோட்ல அலைய வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. என்னக்கா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டீங்க. என்னக்கா பேசாம வர்றீங்க? சொல்லுங்க, என்ன நினைச்சு இப்படி மாத்தி பேசுனீங்க? அந்த சரோஜா தான் கேடு கட்டவன்னா அந்த கணேசன் பையன் அவளுக்கு ஒத்து ஊதுறான். அவன்லாம் ஒரு நண்பனா? இருக்கட்டும், அவனுக்கு இன்னைக்கு யாராவது பாத்திர போறாள். என்னக்கா பேசாமே வர்றீங்க? பாருங்கக்கா, அந்த மூர்த்தி தான் கூப்பிடுறான். என்னை திட்டியே கொல்ல போறான். நீ எல்லாம் ஒரு நண்பனான்னு கேட்க போறான். போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப நான் என்னதான் பண்றது? நீ போன் எடுக்காத, கட் பண்ணு. கட் பண்றா. போனை கட் பண்றான். சரோஜாவுக்கு அடிமையாவே ஆயிட்டியா பாவி? ஏங்க கட் பண்ண சொன்னீங்க? இன்னொரு போன் வரும், அதை எடு. போனா? யார் அது? அக்கா, புது நம்பரா இருக்குக்கா? அது உனக்கு தான் புது நம்பர், எனக்கு பழைய நம்பர். எடு. காயத்ரி தான் கூப்பிடுறா. எடுறா. ஹலோ, யாரு? ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். சரோஜா இருக்காங்களா? அக்கா, அவங்களே தான். கொண்டா. சொல்லு காயத்ரி. சரோஜா, இந்த உதவியை நான் எந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். என்ன காயத்ரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இல்ல, நீ எல்லாத்தையும் சொல்லியிருந்தா இந்நேரம் நான் தெருவுல தான் நின்னு இருப்பேன். எனக்கு தெரியாத காயத்ரி, எதிரிக்கு எதிரி நண்பன். அந்த எதிரி பிரகாஷ்னு பிரகாஷுக்கே தெரியல. என்ன பண்றது? அதான் மொத்தமா மாத்தி சொல்லிட்டேன். ஒரு நேரத்துல நானும் இதே மாதிரி இக்கட்டான நிலைமையில நின்னப்பதான் மூர்த்தி போன்லேருந்து உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ எடுக்கல. இல்ல, அப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தேன். சரி சரி, அதெல்லாம் விடு. உனக்கு நான் செய்யறதும் எனக்கு நீ செய்யறதெல்லாம் சகஜம். அதுவும் இல்லாம அந்த பிரகாஷ் ஒரு அன்னக்காவடி பையன். அவனுக்கு செஞ்சா அவன் எனக்கு என்ன செய்ய போறான்? நீயாவது எனக்கு மனசறிஞ்சு செய்வ. என்ன பிட்ட போடுற? சொல்லு சரோஜா. அது ஒண்ணு இல்ல காயத்ரி, இப்ப இருக்க இடம் இல்லாம அலையிறேன். நீ மனசு வச்சா ஒரு வீடு பிடிச்சு கொடுக்கலாம்.
அது கஷ்டம்னா 1 லட்சம் ரூபாய் கொடு, நாங்க வீடு பாத்துக்கிறோம்.